அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல்நுழையில் விவரங்கள் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார். சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். திடீரென்று பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திடீர் என்ன சொன்னார் என்று சொன்னால் நான் பேசிய முழு பேச்சு வச்சிருக்கிறேன், இருந்தாலும் அதை சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். அன்றைக்கு முதலமைச்சர் அளித்த பதில் உரையில் டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும்னு தெரியும். உட்காரு. அவருக்கு அதிகாரிகள் அதாவது தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும், தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்ளும். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல்நுழையில் விவரங்கள் வைத்துக் கொண்டுதான் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம்.